ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் இது நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி ரசிகர்லாம் நினச்ச ஒரு சம்பவம் விஜய் பார்வதி வாயிலேருந்து ஒன்று வருது, பணப்பெட்டி. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பணப்பெட்டி அடுத்த வாரம் வரப்போகுது. அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபினாலே, சரிங்களா? ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த பணப்பெட்டியை யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு இருந்தாலும், இந்த பணப்பெட்டி யாருக்கு போகக்கூடாதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த பணப்பெட்டியை இவங்க யோசிக்கவே கூடாதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஒன்று போகக்கூடாதுன்றது அரோராவுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு சில பேர், போகணும்னு நினைக்கிறதுல பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க அந்த லிஸ்ட்டில், சாண்ட்ரா ஒரு சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி, சரிங்களா? அதே மாதிரி எடுத்துக்கவே கூடாது, அதை பற்றின யோசனை இருக்கக்கூடாதுன்னா விஜய் பார்வதிக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா விஜய் பார்வதிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? கண்டிப்பாக ஃபினாலில் இருப்பாங்க. ஆனால் என்னவா இருக்க போகிறாங்கன்றது இப்போ வரைக்கும் தெரியவில்லை. ஏன்னா டைட்டில் வினர் இவங்க தானே. இது வரைக்கும் இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. இன்னுமே உறுதிப்படுத்தப்படாத ஒரு விஷயந்தான். ஆனால் இவங்களோட விஷயங்கள் ஹைலைட்டாக இருக்குது. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, இந்த பிக் பாஸ்க்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணது செம்ம ஹைலைட்டாக போயிட்டுருக்கு, சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது இந்த பணப்பெட்டி அந்த பொண்ணு எடுத்துடவே கூடாதுன்னு நினைக்கும்போது காலையில் விஜய் பார்வதியும் கமருதும் நிறைய நேரம் பேசிகிட்டே இருந்தாங்க. நேற்று நடந்த டாஸ்க் பற்றிலாம் பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப கடுப்பாக இருந்தாங்க. அப்போ விஜய் பார்வதி சொல்கிற வார்த்தை, பேசாமல் பணப்பெட்டி எடுத்துகிட்டு நான் போயிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு. உடனே இன்னொரு பயம் வருது, அதுக்கு நம்ம இந்த வாரம் இருக்கணும்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம். இப்போ மட்டும் கிடையாது, ஒரு வாரமும் விஜய் பார்வதி மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எவிக்ஷன் கார்டு காமிக்கிற வரைக்கும் திக் தான் இருப்பாங்க. அது எவிக்ஷன் காமிச்சோன்னே பாருங்கள், அவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க அப்படியே ஒரு மாதிரி. ஏன்னா அவங்களுக்குள்ள எப்பயுமே அந்த முதல் வாரத்துலேருந்து இப்போ வரைக்கும் அடுத்த வாரத்தை எப்படி நம்ம கடக்க போகிறோம், நிறைய கண்டென்ட் கொடுத்தாலும் அவங்களுக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ள அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த பயம் தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அந்த பயம் மற்றவங்களுக்காக கேட்டிங்கன்னா இருந்தால் இருக்க போகிற எல்லாம் போகிறோம் அப்படி தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு இந்த கண்டென்ட்டில் லேக் ஆகுது. ஏன் சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் போகிறதுக்கிட்ட மட்டும் தான் கண்டென்ட் வருது, மற்றவங்ககிட்ட வரலன்னா இந்த பயம். ஸோ ஒரு ஆஃபீஸில் கூட பாருங்களேன், இந்த ஆஃபீஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவன், இந்த சேலரி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நல்லா வேலை செய்வாங்க. முக்கியமே இல்லாதவங்க ஒரு சில பேர் போடா அப்படின்னு சைலண்ட்டாக இருப்பாங்க. வேலையை விட்டு தூக்கு நான் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போ காலையில் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் பணப்பெட்டி எடுக்கலாமா தோணுது, ஆனால் அதுக்கு முதல்ல இங்கே இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நான் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எப்படியாவது என்னுடைய அக்ரெஷன் வெளியே பயமாக இருக்குது அப்படின்போது அவருமே சொல்கிறார், இல்லை நானுமே அப்படி தான் இருக்கேன், ஆனால் நம்ம மட்டும் தான் அப்படி இருக்குன்னு நினச்சது தப்பு, எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்காங்க, அவங்களோட விஷயங்கள் எனக்கு தெரிய வருது இப்போ தான் அப்படின்னு கமருதீன் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதே மாதிரி இவருக்கு சபரி அமுக்கும் போது தோணுச்சான், நம்ம அமுக்கிறமே இது தப்பா இல்லையா அப்படின்னு. ஏன்னா விஜய் போகிற அப்பயே சொல்லியிருப்பாங்க வேணாண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் கேட்காம அமுக்கியிருப்பார். அதுவும் 30 seconds மோர் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் அமுக்க ஆரம்பிச்சதுனால சரி ஓகேன்ட்டேன். ஆனால் கடைசியில் அது எனக்கே அகன்ஸ்டாக திரும்ப நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. ஏன்னா நான் நின்றுட்டு இருக்கும்போது வினோத் இப்படி பார்த்து என்னையை பார்த்தா நின்றுட்டு இருந்தார். என்ன நண்பா என்னை பார்த்து நிற்கிறேன், நான் உன் நண்பன் அப்படின்னு, டே ஃப்ரெண்டு நேடா கேமுக்குள்ளடா ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் எனக்கு ஆப்போசிட் பண்ணாங்கன்னு போது விஜய் போகிறது குத்துறது நண்பனாக இருந்தால் குத்துனதை கூட சொல்லக்கூடாது வெளியே அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த டைலாக் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை இந்த கேம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது, என்னதான் நண்பனாக இருந்தாலும் கேம்னு அவன் என்னை எதிரியாக பார்க்குறான் அப்படின்னு விஜய் போகிறது அழகாக அங்கே ஒரு இடத்த வைக்கிறாங்க. என்னென்னா இதை தான் முன்னாடி கமருதீன்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நம்ம நல்லா பழகிட்டோன்னா நம்மளுடைய மறுபக்கத்தை அவங்கக்கிட்ட காட்ட முடியாது, அதான் இங்கே பதிவு பண்ணுறாங்க. இதை தானே முன்னாடி கமருதீன்கிட்ட சொன்னாங்க. என்னென்னா உன்னால் எனக்கு எமோஷன்ஸ் அந்த ஒரு பாண்டிங் இருக்கிறதுனால என்னால் உங்ககிட்ட அடித்து பேச முடியல, அதெல்லாம் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நான் என்ன ப்ளேம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சைலண்ட்டாக கேட்குறாரு, ஆனால் அப்போது வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணார் நம்ம கமருதீன். ஸோ எது எப்படியோ இந்த மாதிரி ஒரு திங்கிங் முதல்ல வந்திருக்கு. இது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இதில் மட்டும் இல்லாமல் நேற்றே என்னை தயவு செஞ்சு வாரத்தோடு அமுச்சு விட்ருங்க பிக் பாஸ் எல்லாரும் கேட்டாங்க. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சப்போஸ் விஜய் பார்த்து பணப்பெட்டி எடுக்கிறோன்னு ட்ரை பண்ணாங்கன்னா இது கரெக்டாக இல்லையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.